தேசிய கொடி ஒரு புரட்சியை கொண்டு இருக்குதுங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கான பயணத்தை இது சொல்லுது. இதுதான் பெனின் நாட்டோட கொடி. ஒரு காலத்துல டாக்கோமோ என கூறப்பட்ட இந்த நாடு ஒரு சக்தி வாய்ந்த ஆப்பிரிக்க அரசாக இருந்துச்சு. 1960 பிரெஞ்சு கிட்ட இருந்து விடுதலை பெற்றுச்சு. அப்போதான் இந்த மூவன கொடியும் உருவாச்சு. ஆனா 1975 கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த போது இந்த கொடி மாற்றப்பட்டுச்சு. சிவப்பு நட்சத்திரம் கொண்டு ஒரு பசுமை கொடியாக இருந்துச்சு. ஆனா 1990 ஜனநாயகம் திரும்பிய போது பழமை கொடி மறுபடியும் ஏற்றப்பட்டது. சரி, இந்த கொடியில இருக்க நிறங்கள் என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். பச்சை நிறம் ஒரு நம்பிக்கைக்காகவும் இயற்கை நிறமாகவும் இருக்குங்க. மஞ்சள் நாட்டோடைய செழிப்புக்காகவும் அப்புறம் எதிர்காலம் ஒளிமயமா இருக்கணுன்றதுக்காகவும், அண்ட் சிவப்பு நிறம் எடுத்துக்கினா விடுதலைக்காக போற வீரர்கள் சிந்தனாங்க இல்லையா, அவங்களோட தியாகத்துக்காகவும் இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ பெனின் கொடி வெறும் ஒரு நிறம் அல்ல, இது ஒரு நாட்டோட உயிர், ஒரு போராட்டமா இந்த இடத்துல பிரதிபலிக்குது. ஸோ பெனின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய நாட்டோட பிளாக பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உலகபீடியா சேனல்ல